நாட்டுக்கோழிக்கறி 3/4 கிலோ எலும்பு இல்லாத எடுத்து வச்சுருக்கிறேன். 2 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் மிளகாய், 5 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு வறுத்தெடுத்து மிக்சியால் அரைச்சிடலாம். 2 ஸ்பூன் நல்லெண்ணெய், பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை 1, அன்னாசிப்பூ 1 போட்டுடலாம். கொஞ்சம் வெங்காயம், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணது போட்டு நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுடலாம். இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், அதுவும் பச்சை வாசனை போகட்டும். 1 தக்காளி, 3 பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதங்கட்டும். இப்போ அரைச்ச பொடியை போட்டுக்கலாம். இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் பொடி போட்டு பச்சை வாசனை போகட்டும். இப்போ சிக்கனை போட்டுடலாம். சிக்கனை போட்டு நல்லா கிண்டி விடலாம். தேவைக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுக்கலாம். நாட்டுக்கோழி சிக்கன் வேக கொஞ்சம் லேட்டாகும். நல்லா தண்ணி ஊற்றி ஒரு பொடி வந்தோன்னே சிம்மில் வச்சு வேக விடலாம். சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி போட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.